இப்போ வழிபாடு என்னன்னு கேட்டால் கார்த்திகை தீபம் தான் ஃபேமஸ். கார்த்திகை தீபம். ஆமாம். தைப்பூசத்துக்கு ஒரு 5000 20,000 பேருக்கு சாப்பாடு போடுவாங்க, பக்தர்கள் வருவாங்க. கார்த்திகை தீபம் மிக சிறந்தது. அதுக்கப்புறம் அன்னாபிஷேகம், அன்னாபிஷேகத்துக்கு அன்னதானம் ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம், அங்கிட்டு பார்த்தீங்கன்னா முருகனுக்கு கிருத்திகை, முருகனுக்கும் இங்கே ஃபேமஸ் நடந்துகிட்டு இருக்கும். அந்த தைப்பூசத்துக்கு முருகனுக்கு தான் நடக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விநாயகருக்குள்ள பூசை அத்தனையும் நடந்துகிட்டு இருக்கு. சதுர்த்திக்கும் ஆமாம், முருகனுக்குள்ள பூசை அத்தனையும் நடந்துகிட்டு இருக்கு. இங்கே இருக்கிறதுல நம்ம ஏரியாவிலேயே சொர்ண பைரவி உமையால மடியில் அமர்ந்து மேற்கு முகமாக காட்சி கொடுத்துட்டு இருக்காங்க. அதை காட்சி கொடுத்துட்டு இடத்துல இங்கே வர்றவங்களுக்கு காலத்தை கையில் வச்சிருக்கவர் பைரவர் தான். அந்த கால பைரவர் என்ன சொல்றாரோ அதான் கிரகம் கேட்கும், நவகிரகங்களும் அதான் கேட்கும். அந்த நவகிரகம் என்ன சொல்லுதோ அதை தான் பஞ்சபூதமும் கேட்கும், நீதி அரசர்கள். அதனால இந்த இடத்துல தீராத கடன் தீர்க்கும் தென் திருவண்ணாமலைன்னு சொல்றது.